ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோமில் சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருக்கோம். சிக்கன் பிரியாணி, அப்புறம் அதுக்கு தொட்டுக்க சிக்கன் 65 அண்ட் ரைத்தா அண்ட் பாயில்டு எக் தான். எப்படி நாங்கள் பண்ணோன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி நாங்கள் எப்படி சிக்கன் பிரியாணி பண்ணோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 10-15 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. அதனால் பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுட்டு அது கூட கறி மசாலா பட்டையெல்லாம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்தா கொஞ்சம் அடியில் பிடிக்காமல் இருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஃபஸ்ட் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடையெல்லாம் போத்தட்டி நல்லா வதக்கி எடுத்துட்டு அது கூட தக்காளி பழம் போட்டு தக்காளி பழமும் நல்லா வதங்கி எடுத்துக்கணும். தக்காளி பழம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் பிரியாணியில் தக்காளி பழம் முழுசாக இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். என்ன தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டிலையே கைப்பட பண்ணி சாப்பிட்ட மாதிரி இருக்காதுங்க. அதனால் மோஸ்ட்லி நாங்கள் வீட்டில் தான் பிரியாணி ட்ரை பண்ணுவோம். தக்காளி வதங்கினா அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது வந்து சிக்கனில் கொஞ்சம் காரமும் மஞ்சள் பிடிக்கிறதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்து கூடயே போடுறது. அது கூடவே சிக்கனுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்புறம் பிரியாணிக்கு நம்ம எப்போவுமே கொஞ்சம் புதினா போடுவோம்ல, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் புதினாவை போட்டு நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் சிக்கனுக்கு மட்டும்தாங்க இவ்வளோ வேலையும். இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கன் வந்துட்டு பிரியாணிக்குனாலே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும். அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாகவே பிரியாணிக்கு போட்டு லைட்டாக அப்படியே கிளறி விட்டுக்கலாம். அது கூட இந்த மஞ்சள் தூள் இல்லை உப்புலாம் பிடிக்கிற மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இந்த லெமன் ஊற்றணும். லெமன் வந்து எதுக்குன்னா சிக்கன் வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடும். லெமன் கிரேவிக்குனாலும் லெமன் ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் தயிர் வந்துட்டு சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும். நல்லா பிச்சை உடனே பிஞ்சு வர்றதுக்காண்டி தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இது கூடவே சைட் டிஷ்க்கு பக்கத்தில் எங்கள் அக்கா முட்டை வேக வச்சுட்டாங்க. எப்போவுமே பிரியாணி பண்ணால் வீட்டில் எக் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எக்கும் சரி ரைத்தாவும் சரி ரெண்டுமே பண்ணிடுவோம். அடுத்து சிக்கன் 65 மசாலா ரெடி பண்ணலாம். அது கூட நான் எப்போவுமே ரெடிமேட் சிக்கன் 65 மசாலா தாங்க யூஸ் பண்ணுவேன். அது கூட கொஞ்சம் லெமன் அது கூட கொஞ்சம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லி இலை, அப்புறம் அது கூட கொஞ்சம் முட்டை. கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் கார்ன்ஃப்ளவர் மாவுமே சேர்க்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப மொறுன்னு வந்துடும். அதனால் சேர்க்க மாட்டேன். நீங்கள் நார்மலாக சிக்கன் 65 மசாலா மட்டும் சேர்க்காமல் இதெல்லாம் போட்டு சேர்த்து பாருங்கள். உண்மையிலே சிக்கன் 65 ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் சிக்கன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு எக்கு, நான் வந்து நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த முட்டை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா பிசைச்சு எடுத்துகிட்டு நம்ம சிக்கன் மேலே நல்லா ராவி அதையும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு சிக்கன் மேலே ராவி ஊற வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். அதுக்கு நம்ம சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சிக்கன் ஓரளவுக்கு நல்லாவே வந்துடுச்சு. முட்டையும் வெந்துடுச்சு. முட்டையும் எடுத்து உடச்சி வச்சுக்கலாம். இந்த சிக்கன் கூட கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றிக்கணும். நிறைய வேணாம், கம்மியாக ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம அரிசிக்கு தண்ணி பார்த்து தான் ஊற்றணும் அளவு எப்போவுமே. தேங்காய் பால் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்தது மசாலா. சிக்கன் கூடவே எப்போவுமே மசாலா ஊற்றிடணும். ஏன்னா அப்போ தான் சிக்கனில் கொஞ்சம் மசாலா பிடிக்கும். இல்லைனா சிக்கன் ரொம்ப பச்சையாக இருக்கும். ஆனால் சிக்கன் கூடவே இதில் என்ன சேர்த்துருக்கேன்னா கொஞ்சமாக பிரியாணி மசாலா, அது கூட கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்க்கலாம்னு சேர்த்துக்கலாம். நான் பிரியாணி மசாலா மட்டும்தான் எப்போவுமே சேர்ப்பேன். அது கூடவே ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி. நம்ம எவ்வளோ அளந்து வச்சோமோ அந்த கப்புக்கு 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி மட்டும்தான் ஊற்றணும். ஏன்னா பாஸ்மதி அரிசி சீக்கிரமாகவே வந்துடும். திறந்து பார்த்தா நமக்கு கொஞ்சம் லைட்டாக கொதிச்சு வந்துடுச்சு பிரியாணி. அதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம்.
ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது, அப்புறம் சிக்கன் உடஞ்சி தூள் தூளாக போயிடும். மூடி வச்சிடலாம். பார்த்தா தண்ணி நல்லாவே கொஞ்சம் வற்றிடுச்சு. ஓரளவுக்கு தண்ணி வச்சே இறக்கிடணும். இது நிறைய தண்ணி இருக்கனால மறுபடியும் கொஞ்சம் மூடி வச்சுட்டு தம் போடுறதுக்காண்டி சைடில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு மல்லி இலைத்தூள் போட்டால் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். சிக்கன் 65 பொரிக்க எடுத்துக்கலாமா? நல்லா ஊறிடுச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றி இதையும் பொரித்து எடுத்துக்கலாம். பிரியாணி ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அது தம் போட்டுடலாம். ஒரு மூடி மேலே நல்லா சூடான வெந்நீர் தூக்கி வச்சு தம் போட்டுடலாம். சிக்கன் பாருங்கள், நல்லா கலராக வந்து சாஃப்டாக இருக்குது. அதை ஒன்று எடுத்து தம்பிக்கு ஊட்டி விட்டுட்டேன். நம்மளுடைய டேஸ்டான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே வந்துருக்குங்க. தாராளமாக 15 பேர் சாப்பிட்லாம். அது கூட நம்ம சிக்கன் 65 இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப உங்களுக்கும் பிடிக்கும். ரைத்தாவுமே எப்போவுமே ஒரே மாதிரி பண்ணாமல் அது கூட கொஞ்சம் மாதுளம்பழமும் க்ரீன் கிரேப்ஸும் வெட்டி போட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அண்ணாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, திரும்ப திரும்ப வாங்கி வாங்கி சாப்பிட்டாங்க. அது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்த முட்டை. மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.